சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏமா செவந்தி, அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஏதாவது போயிருக்காளான்னு விசாரிச்சிங்களா? விசாரிச்சிட்டோம் மாமா, எங்கேயும் வரலையா. அவ டீச்சர் வீட்டுக்கு கூட போய் பார்த்துட்டு வந்துட்டோம், அங்கேயும் வரலன்னு சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு எங்க போச்சுன்னே தெரியலையே. செவந்தி, ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் போட்டு கேட்டியாடி? இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாத, தேடிக்கிட்டு இருக்கோன்னு சொல்றாங்க. தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், கண்டிப்பா அவ கிடைக்க மாட்டா. ஏய், உனக்கு என்னடி வந்துச்சு? சும்மா இருங்க பாட்டி. அதான் மொதவே ஃபோன் பண்ணி அர்ச்சனா சித்திய ஊருக்கு போக சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொல்லிட்டால, அப்புறம் என்ன? அர்ச்சனாவை பேக் பண்ற வழியை பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா மது இங்க வந்துட போறா. ஏன்னா அவளுக்கு அப்படித்தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. பூர்ணி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? ஆமா செவந்தி, நீ அப்படித்தானே சொல்லி கொடுத்துருப்ப. அர்ச்சனா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் வான்னு சொல்லிருப்ப. அவளும் ஃபோன் பண்ணிட்டா, அர்ச்சனா போயிட்டா, ஆட்டோமேட்டிக்கா குழந்தை வீட்டுக்கு வர போறா. இதுக்கு எதுக்கு இவ்ளோ டென்ஷனு, இவ்ளோ பில்டப்? இதுல போலீஸ் கேஸ் வேற. ரொம்ப தான் பண்றீங்க. பூர்ணி, உனக்கு என் மேல கோவம் இருக்குங்கிறதுக்காக என்ன தப்பு நடந்தாலும் நான் தான் காரணங்கிற மாதிரி பேசுற. உன்கிட்ட விளக்கம் சொன்னாலும் நீ அதை ஏத்துக்க போறதில்ல. அதனால உனக்கு தோன்றத நீ சொல்லிக்கிட்டே இரு. மது கிடைப்பான்ல, கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிய வரும்ல, அப்ப நீ புரிஞ்சுப்ப. கிடைக்கும் கிடைக்கும். நானும் அவ எப்ப கிடைப்பான்னு ஆசையா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன கதை சொல்ல போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அப்படியே த்ரில்லர் படம் பாக்குற மாதிரி இருக்கு. நடத்துங்க நடத்துங்க. ஏய், நீ முதல்ல உள்ள போ. உங்ககிட்ட யாராவது இப்ப கேட்டாங்களா? அண்ணிய குறை சொல்லாம உன்னால நிம்மதியா இருக்க முடியாதா? போடி, புதுசா வேற ஏதாவது யோசிச்சுட்டு வா போ. புதுசா யோசிக்கிறதுக்கு இதோ பக்கத்துல ஒருத்தங்க நிக்கிறாங்களே, அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்க தான் புதுசு புதுசா யோசிப்பாங்க. அண்ணி விடுங்க, நீ லூசு பைத்திய மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம். இது பேசுறதெல்லாம் கணக்குல எடுத்துக்க வேண்டாம். இந்த வீட்ல இடியே இடிச்சாலும் உன் பொண்டாட்டிக்கு மட்டும் ஒண்ணும் தெரியாது. ஆள் ஆளுக்கு என்னென்னமோ கவலை பதட்டத்துல இருக்கிறோம். அவ பிரச்சனைய பாத்தியா? படம் பாக்குற மாதிரி இருக்கான் படம். ஏ செவந்தி, அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிடி. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல பாட்டி. போலீஸும் தேடுறாங்க, நாமளும் எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்கோம். அவ எங்க போனா, அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. மது எங்க இருந்தாலும் எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு. அவளை இன்னொரு தடவை ஃபோன் பண்ண சொல்லு. அவளுக்கு எதுவுமே நடந்துடக்கூடாது. பத்திரமா வீட்டுக்கு திரும்பி வரணும். அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஆமா சாமி, மதுக்காவை சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. நீங்க குட் காட் தானே? ரகு, சிவாவுக்கு ஃபோன் பண்ணி கேளு. சிவாவும் அர்ச்சனாவும் தானே போனாங்க, அந்த பிள்ளைய பத்தி ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேளு. சரிப்பா. சிவா, என்னாச்சு சிவா? ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல ரகு, எதுவுமே தெரியல. நாங்க தேடி பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படியா? சரி பாருங்க, நாங்க எங்கேயும் தேடி கிடைக்கல சிவா. அவங்க ஃப்ரெண்டுங்க வீட்டில் கூட போய் விசாரிச்சு பார்த்தோம், அங்கேயும் வரலங்கிறாங்க. நாங்கள் அடுத்து வேற எங்கேயாவது போய் பார்க்கணும். சரிங்க ரகு. சரி, நான் அன்னிக்கிட்ட பேசிட்டு அப்புறம் கூப்பிட்றேன். அப்பா, அவங்க போன இடத்துலையும் காணுமாப்பா? கார்டு போடணும் முதல்ல.
அந்த ஏணி மேல ஏறி பார்த்தேன்ல, அந்த கேப்ல ஒரு ரோப் கட்டி ஒவ்வொருத்தரா ஏறி எஸ்கேப் ஆயிடலாம். ஆனா அங்க ரவுடிங்கெல்லாம் இருக்காங்களே, அவங்க மட்டும் பார்த்துட்டா அவங்க கிட்ட கன்ஃபார்ம் மாட்டிப்போம். அதுக்கு லைட் வெளிச்சம் இருக்கக்கூடாது. இருட்டா இருந்தா நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம். அதுக்கு என்னக்கா பண்றது? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. யாராச்சும் காயின் வச்சிருக்கீங்களா? அக்கா என்கிட்ட இருக்கு. கொடு. தேங்க்ஸ். இது போதும்டா. நான் போய் கரண்ட் போக வச்சிடுறேன். கரண்ட் போன உடனே அவங்க எல்லாரும் ஏன் கரண்ட் போச்சு உடனே வெளியே போய் சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நம்ம எல்லாரும் அந்த கேப் வழியா ஒவ்வொருத்தரா போயிடலாம். ஓகேவா? சரிக்கா. நீங்க ஏனிக்கிட்ட நில்லுங்க, நான் வந்துடுறேன். சரி. சௌமியா கூட்டிட்டு போ. போங்க, போங்க போங்கக்கா. கொஞ்சம் பிடிங்கக்கா. பார்த்து. அக்கா பார்த்து அக்கா. சத்தம் போடாதீங்க. டேய் போய் என்னாச்சுன்னு பாருடா. சரி, சீக்கிரம் போய் பாரு. டேய் போய் பசங்களை பாரு. ட்ரிப் ஆயிட்டு நேரத்தில் போய் கலந்து போயிடுச்சே.